ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகா 10 வரமிளகா எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாயை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. வரமிளகா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் செவந்தா போதும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மணம் வரணுங்க. பொட்டுக்கடலையிலேருந்து அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன். கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்குது. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க. தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இப்போது நம்ம பொட்டுக்கடலை வரமிளகா வறுத்த அதே எண்ணெயில் பூண்டு 10 பல் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. இது பெரிய பல் பூண்டுனால நான் 10 எடுத்திருக்கேங்க. இதே நீங்கள் சின்ன பல்னால் இன்னொரு 5 பல் சேர்த்து 15 பல் பூண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்து செய்யும்போது இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு பூண்டை. இப்போ சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கலர் மாறணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதக்கின அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி 2 சேர்த்துக்கிறேங்க. நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி தோல் நமக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு தக்காளி நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி தோல் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை எடுத்து ஆற வச்சிடலாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேணாங்க, நம்மளுக்கு தக்காளியிலேருந்தே தண்ணி விடும். அதனால் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சட்னியை பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த சட்னியை தாளிச்சிடலாங்க. சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனி நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தாளிக்கிற பேன் சின்னதாக வச்சுருக்கேங்க. அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளித்தது கடுகு கருவேப்பிலையை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.